ஹலோ guys, வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளை ஃபார் பிரெயின் டாட்னு ஒரு பிரெயின் டாட் கேம் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இதில் நம்மளுக்கு ஏஞ்சல் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விங்கை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் பறந்து போய் பிரெயின் டாட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, நம்ம எடுத்தோடனே பறந்து போய் ஃபஸ்ட்டு ஒரு பிரெயின் டாட் எடுத்து ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே, மெதுவாக தான் கைஸ் பறக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் அப்கிரேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா நார்மல் கேம்ஸ் மாதிரி. இதில் இருக்கிறதே நல்ல பிரெயின் டாட் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 22 தான் இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், 2K 2Kயில் ஒன்று இருக்குது. இது அதை எடுத்துடலாம். ஆனால் அது லெவல் 40 இருக்குது. லெவல் பிரச்சனை இல்லை, எப்படியா இருந்தால் நம்ம அப்கிரேட் பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு தான் வரப்போகிறோம். அதனால் லெவல் அதிகமாக இருக்கிறத எடுத்துடலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். முதல்ல போய் இதை வச்சு காசு எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நார்மலாக 22 தான் இருக்குது, நம்ம 2K எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, நம்மகிட்ட 5K சேர்ந்துருச்சு. போய் அப்கிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு டுட்டோரியல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அப்கிரேட் தான். நினச்ச மாதிரியே ஸ்டாமினா, கேரி, ஸ்பீட் இருக்குது கைஸ். எடுத்தோடனே நம்ம ஸ்பீடுனா ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஸ்பீடு தான் தேவை. ஸ்பீடாக போட்டுடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் கைஸ். ஃபஸ்ட்டு எப்படியா இருந்தாலும் ஸ்டாமினா போட்டுடலாம், கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே, நமக்கு இப்போ ஸ்பீடு 36 ஆகிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க கைஸ். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? போக முடியுமா? என்ன ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க இங்கே எல்லாமே. அடுத்ததுக்கு போக முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். அதை அடுத்ததுக்கு போக ட்ரை பண்ணுவோம். பறந்துருச்சு கைஸ். ஓகே, நிறையாவே அதான் ஸ்பீட் இருந்துச்சுனாலே ஈஸியாக போயிடுது. ஸ்டாமினா நம்ம வெறும் 2 தான் அப்கிரேட் பண்ணோம். ஸ்பீட் இருந்தாலே போயிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கேமில் ஸ்டாமினா விட ஸ்பீடு தான் முக்கியம். அடுத்ததுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போக முடியல கைஸ் நினச்ச மாதிரியே. ஓகே, அங்கே கீழே விழுந்தால் இந்த நார்மல் லாபிக்கு வந்துடுறான். இங்கே நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரொம்ப நேரமாக கிரிண்டு பண்ணி எவ்வளோ 3 மாடி கட்டி வச்சுருக்கான். ஓகே, நம்ம விங்ஸ்லாம் வாங்க முடியும். ரோபக்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இங்கே இருக்குது கைஸ். 30K. ஓகே, ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஓபி விங்ஸ் ரோபக்ஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தெல்லாம் பாயிண்ட் 1 தான் இருக்குது. இது எக்யூப் பண்ணிக்கலாம். ப்ளூ விங்ஸ். ஓகே, ஏஞ்சல் விங்ஸை விட்டுட்டு ப்ளூ விங்ஸா? ரீபத் இருக்குது போல் அந்த கேமில். இப்போ தான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ரோபக்ஸ் கொடுத்து வாங்குறதே வெறும் 2Xல தான் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த விங்ஸில் மேக்ஸே 2Xல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளூ கலர் விங்ஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரோபக்ஸ் கேட்குறாங்க கைஸ். அதுவும் இப்படி இருந்தாலும் ரோபக்ஸாக தான் இருக்கும். குரூப் ரிவார்ட்லாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். குரூப் ரிவார்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் சம்மந்தமே இல்லாமல் கம்யூனிட்டிலாம் ஜாயின் பண்ணிட்டு இந்த கேமுக்குள்ள விளாட வந்தேன் கைஸ். ஏதாவது குரூப் ரிவார்டு இருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஓகே, மேலே அன்காமன் ஏரியா அதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். எதையுமே நோட்டீஸ் பண்ணல. ஓகே, இந்த ஃப்ரீகோ கமிலோ எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம கேரி எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். ஃப்ரீகோ கமிலோ 6Kலேயும் எடுத்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2K 6K. ஓகே, நார்மலான நம்பரில் இல்லாமல் கேஸ்லேயே அது இருக்குது. லெவல் அதிகமாக இருந்தாலும் நம்ம அப்கிரேட் பண்ண தேவையில்லை. அது வரைக்கும் நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம லெவல் 1 அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தாலும் அதை அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதை நான் 40 எடுத்து வந்தால் அப்கிரேட் பண்ணுற காசு மிச்சம். ஓகே, ஸ்பீடே போட்டுடலாம். 318க்குமே ஸ்பீட் இருந்தாலே ரொம்ப தூரம் போயிடுவாங்க கைஸ். நம்மளுக்கு ஸ்டாமினா கூட முக்கியம் இல்லை அந்தளவுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்ட்டு? பாதி ஸ்டாமினாலே போயிட்டான். 15 தான் இருக்குது நம்ம ஸ்டாமினா நான் அப்கிரேடே பண்ணல. எப்படி அதிகமாச்சுன்னு பார்க்காதீங்க. அது விங்ஸ் வாங்கினதுனால ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 1.1 இன்ட்டு அது. ஓகே, இந்த இடத்துல இது நல்லாயிருக்கு. 6.1K எடுத்தாச்சு. 10K இருக்குது கைஸ். இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 10K எடுத்துகிட்டு போயிடலாம். இது கம்மி தான். 10K இந்த யானையை எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, ரீபத் இருக்குது. 40 ஸ்பீட் தானா? ஓகே, ரீபத் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு ஏன்னா ரீபத் பண்ணால் காசு மட்டும்தான் எல்லா பிரைனாட் கேம்லேயும் அதிகமாகும். இதுலேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 1K, அதாவது நார்மலாக இருக்கிறது 1.5 இன்ட்டு கேஷ் கிடைக்கும் கைஸ். ஓகே, 3வது பிரெயின் டாட்டு. இந்த கேம் பெருசாக சின்னதான்னு தெரில. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் 3 மாடி வச்சு பெரிய ஆளாக இருக்கான். இந்த மாதிரி நம்ம காசு வச்சு அப்கிரேட் பண்ண தேவையில்ல கைஸ். நம்ம லெவல் அதிகமாக இருக்கிறத எடுத்து வந்துட்டா. ஓகே, இப்போ நம்மகிட்ட 500K இருக்குது. ரீபத்தை பண்ணி விட்டோம்னா காசு குறையுமா? ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். 228 ஆயிடுச்சு கைஸ். நினச்ச மாதிரியே காசு பிடுங்கிட்டாங்க. அது ஏன் அந்த 228 இருக்குதுன்னு தெரில, சம்மந்தமே இல்லாமல். அப்கிரேட்ஸில் போய் ஸ்பீடை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 60 கேட்குறாங்க. இதை பண்ணால் 50,000. அதுக்கப்புறம் திருப்பி காசு எடுத்து வந்து 1 பண்ணாலே போதும் கைஸ். ஓகே, ஒரு பிரெண்டட் எடுத்துகிட்டு வந்துடலாமா வேணாமா? ஒரு பிரெண்டட் எடுத்துகிட்டே வந்துடலாம் கைஸ்.
ரீபத் பண்ணிடலாமா பேசாமல்? அப்படியே பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து 1.1 மில்லியன் இருக்குது. ரீபத் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்து விங்ஸ் அப்கிரேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த விங்ஸும் 500K ஒரு ரீபத் பண்ணதுனால இருக்குது. 1.2 இன்ட்டு ஸ்டாமினா. விங்ஸு ஸ்பீடை கொடுக்கல, ஸ்டாமினா மட்டும் தான் கொடுக்குது. ரீபத் பண்ணிவிட்டோம். அடுத்து 80 கேட்குறாங்க. ஓகே, 2 இன்ட்டு கேஷ் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு. ரொம்ப ஸ்லோவாக நடந்து போகிறான். விங்ஸ் பாருங்க கைஸ், பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்த அப்கிரேடில் ஸ்பீடு தான். ஸ்பீடை மட்டும் பண்ணிட்டோம்னாலே போதும். பார்த்தீங்களா எப்படி பறக்கிறான்ட்டு. ஸ்டாமினா 12 தான் இருக்குது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போகிறான். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஸ்பீடே இல்லாமல் 10 ஸ்டாமினா இருக்கும்போது இவ்வளோ தூரம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓகே, இங்கே எது நல்லாயிருக்கு? 3.2, 5.2K, 2.8. இதே எடுத்துகிட்டு போயிடலாமா? 10Kல எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதை விட இங்கே பாரு 197K. லெவல் அதிகமாக இருந்தாலும் இது தூக்கிடலாம். 197னா எங்கே இருக்குது? 2 lakh per second. லக்கு கைஸ். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒன்றாவது சூப்பரான லெவலில் இருக்குது. ஏன்னா இதுவே ஒரு செகண்டுக்கு 2 lakh தருது. ஓகே, போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். 2 lakh சூப்பராக காசு ஏறுது பாருங்கள். மில்லியன்ஸ் 4.5 மில்லியன் தெரிஞ்சிருச்சு. ஓகே, எப்பயும் போல் ஸ்பீடு எங்கே? 3.2 மில்லியன் பண்ணிடலாமா? 69 தான் இருக்குது, பண்ணிடலாம். 80 தேவைப்படுது. ஓகே, காமன் ஏரியா, அன்காமன் ஏரியாலாம் பத்தாது. நம்ம எனக்கு தெரிஞ்ச லெஜெண்டரி மித்திக்கல் ஏரியா போகணும். ரேரு டேரெக்டாக ஃப்ளை பண்ணிடலாம் கைஸ். இது ஒரு நல்ல விஷயம். எப்பிக் ஏரியா இதுக்கடுத்து போக முடியும்னு நினைக்கிறேன். லேசரில் பட்டோம்னா டை ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, லெஜெண்டரி ஏரியா அங்கே போக முடியாது கைஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம். போயிடலாம் கைஸ். பாய் தான் வந்திருக்கு. ஓகே, ஈஸியாக வந்தாச்சு. 256K. வேறு ஏதாவது இருக்கா? 580K கைஸ். எல்லாமே அதிகமாக இருக்குது. இதை விட ஏதாவது இருக்கா என்ன? 170 எல்லாம் கம்மி தான். 580னா 6 lakh. தூக்கிட்டு அங்கே போய் பார்ப்போம். அச்சோ, தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். பின்னாடி போயிடலாம். ஷோபாடி நல்ல வேலை. அட்லீஸ்ட் அங்கே போயிட்டு சாகாமல் எங்கேயாவது வந்துட்டோம். இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். இந்த லேசரில் படாமல் டேரெக்டாக போனோம்னா சிஸ்டம்ஸு போச்சு. ஸ்டாமினா இல்லை. சாக போகிறேன். செத்துட்டேன். ஒரு 6 lakh ஒரு வேணும் கிளாஸ். அதை வேஸ்ட் பண்ணிட்டேனே. சரி, இன்னொரு டைம் அப்கிரேடை போட்டு போவோம். 40 மில்லியன் இருக்குது. ஏதாச்சும் ஒரு அப்கிரேட் பண்ணோம்னா ஜம்முன்னு ஸ்பீடை மட்டும் ஏற்றினா போதும். இது 10 மில்லியன் தானா? இதை ஒன்று வாங்கிடலாம். 1.3x ஸ்டாமினா நம்ம போகிறதே இல்லை, அதனால் இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறோம். 13 ஸ்டாமினா தாங்க நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸ்டாமினா போட்டாச்சு. 34. ஓகே, ஸ்பீடு 91. பாருங்கள், பறக்க போகிறோம். மித்திக்கல் ஏரியாவில் இது கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஒரு சேர் மாதிரி ஒரு இது இருக்குது. இதை தூக்கிட்டு போயிடலாம். வேறு எதுவும் அவ்வளோக்கா தரல. இது 1.8 மில்லியனா? ஓகே, இதே எடுத்துடலாமா? இது 6 மில்லியன். நார்மலில் இருக்கிறது லெவல் அதிகமாக இருக்கிறதுனால 6 மில்லியன் கொடுக்குது கைஸ். அது கோல்டு. அப்படி இருந்துமே வெறும் 1 மில்லியன் தான் கொடுக்குது. 1 மில்லியன் இல்லை, 500K தான் கொடுக்குது. ஓகே, இங்கேருந்து அவள் டேரெக்டாக பறந்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நிற்க தேவையில்ல, டேரெக்டாக பறந்துடலாம் கைஸ். ஸ்டாமினா நம்மகிட்ட 44 இருக்குது, பிரச்சனையே இல்லை அதனால். ஓகே, பேசிக்கே போயாச்சு. இவனுக்கு இவ்வளோ கிரிண்டு பண்ணியிருக்கான்னு நினைக்க தெரில. இன்னும் கொஞ்சம் நாள் விளாண்டா நம்ம கேமே முடிச்சிடலாம். ஒருவேளை வேறு ஏதாவது இருக்குமோ ஐலாண்ட்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். 400 மில்லியன்ஸ் இருக்குது. இப்போ போய் திருப்பி ஒரு அப்கிரேடை போடலாம். போச்சு. திருப்பி ஒரு ரீபத்தை பண்ணலாம்னு நினச்சி மறந்துட்டு பண்ணிட்டேன். காசு போயிருன்றது அப்பப்போ மறந்துடுறேன் கைஸ். 1.6 பில்லியன் இருக்குது. இப்போ போய் ஒரு அப்கிரேட் போட்டுடலாம். விங்ஸில் 100 மில்லியன் ஈஸி வாங்கிடலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்த ரீபத் பண்ணால் தான் ஸ்பீடு பண்ணிடலாம் கைஸ். 1.5 பில்லியனுக்குமே அப்படியே பறக்கும். 1 பில்லியன் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அப்போ வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஓகே, இருக்கு. டப்பு அமுத்தி விட்டுவோம். ஓகே, இப்போ பத்தலை, போகலாம் கைஸ். 53 இது 117 ஸ்பீடு. ரீபத் அடுத்த ரீபத்தே காட்டிடுச்சு.
கொஞ்சம் தூரம் போய் நல்லா பிரெயின் டேட்டா எடுத்துகிட்டு வந்து ரீபர்த் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த 2 இதில் லேசர் இருக்கும்போது தானே போக முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டோம். இந்த டைம் போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டாமினாவும் அதிகம், ஸ்பீடும் அதிகம். ஓகே, அப்படி போயிட்டோம் அடுத்த இடத்துக்கே. இதுக்கு அடுத்த இடத்துக்கே போகலான்னு நினைக்கிறேன். சீக்ரெட் ஏரியா 500K. இது மில்லியனு பத்தாதே, 5.8 மில்லியன் தான் இருக்குது. இது 80 மில்லியன். இதை எடுத்துகிட்டு போகலாம். நான் ஜாப் சஹூர் அதானே இது? ஆமாம். கை ஏன்டா இப்படி இருக்குது? ஓ, 2 கேரி நம்ம பண்ணிட்டோம். அதையும் மறந்துட்டு பாருங்கள். 500K கேட்டாங்க இன்னொரு கேரிக்கு, அதை பண்ணதே மறந்துட்டேன். கேரி இருக்கிறது நல்லது தான். 80 மில்லியன் 5 மில்லியன் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். 80 மில்லியன் தான் நல்லா காசு தரப்போகுது. மில்லியன்ஸ் தான் இனிமேல்லாம், மில்லியனே இல்லை. ஓகே, டேரெக்டாக நம்ம பிளாட்டுக்கே பறந்து போயிடலாம். நடந்து போனால் டைம் வேஸ்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்க, பறக்கிறான். ஓகே, போய் அப்கிரேடாக பண்ணிட வேண்டியதான். 20 பில்லியன் ரன்ஸு. ஆக்சுவலி நான் அந்த கேம் பிளேயில் ஒன்று மறந்தே போயிட்டேன். என்னென்னு தெரியுமா? என்னென்னா இந்த கையில் 2 பிரெயின் கொண்டு வந்தில்ல, அதில் ஒன்றே மட்டும்தாங்க நான் ப்ளேஸில் வச்சேன். இன்னொரு பிரெயின் கடைசி வரைக்கும் என் கையிலேயே தான் இருக்கும். ஓகே, அப்கிரேடை போட்டு ஃபைனலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாமினா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம் கைஸ். பறக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடுங்க. 144 17லேருந்து பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து இந்த லேசர்லாம் தாண்டி போகிறோம். ஓ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸ்டாமினா இருக்குது, அங்கேயே போயிடலாம். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு இங்கேருந்து அங்கேயே போக முடியும் கைஸ். இப்போ வெறும் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாமினா குறைஞ்சிருக்கு. ஸ்பீடு அதிகமாக. இங்கே பாருங்கள், 67 கோல்டன் 67. என்ன எடுத்துகிட்டு போடலாம், நான் கம்மியாக தான் தருத்தது. ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். ஓகே, இதுக்கு அடுத்த இடம் என்னென்னு தெரில கைஸ். இது காஸ்மிக்கா? செலஸ்டியல். அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, இதுவும் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னது? இதான் காஸ்மிக்னு நினைக்கிறேன். ஆமாம், காஸ்மிக் ஏரியா. ஓகே, இப்போ ஒரே ஸ்டெச்சில் போயிடலாமா? போக முடியுமா அந்த இடத்துக்கு? காஸ்மிக் அடுத்து எண்டிங்னு நினைக்கிறேன். நானும் ஒரு கெஸ்ஸில் தான் கைஸ் போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் கூட இல்லை. எண்டிங்க்கு இவ்வளோ ஈஸியாக வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எண்டிங்கே வந்துட்டோம் கைஸ். பாருங்கள், எண்டிங்கு மேப் எண்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, டைம் ஓடிட்டுருக்கு. 4 நிமிஷத்துக்கு அடிச்சு ஒரு பிரெயின்டட் பண்ணாங்க போல். ஓகே, நம்ம எண்டிங்கையும் பார்த்தாச்சு கைஸ். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம எண்டிங்கை போய் தொல்லைனாலும் அந்தளவுக்கு போயிட்டோம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, என் பக்கத்தில் 3 மாடி கட்டிட்டு ஒருத்தருந்தான். அவன் எதுக்கு அப்படி கட்டி அத்தனை பிரெயின்டர் சேர்த்துன்னு தெரில. ஏன்னா நான் வெறும் 6 பிரெயின்டர் வச்சு நான் ஃபைனல்ஸ்க்கே போயிட்டோம் கைஸ். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.